யாருங்க நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? சார், என் பேர் மணி. இது ஆனந்தி வீடு தானே? ஆமா. அவங்களை கொஞ்சம் கூப்பிடுங்களேன். அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். ஆனந்தி என் மருமக தான். எதா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லாமே. இல்லங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆக்சிடென்ட்டை பத்தி பேசணும். அது அவங்க கிட்ட பேசினாதான் சரியா இருக்கும். கொஞ்சம் கூப்பிடுங்களேன். ஆனந்தி, வருண். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கர்ப்பிணி பெண்ணு மேல காரை ஏத்தி ஆக்சிடென்ட் பண்ணது நீங்க தானே? அன்னைக்கு போதையில இருந்தது நீங்க தான். இந்த அம்மா தான் அந்த காரை ஓட்டிட்டு வந்தாங்க. ஐயோ, இவன் இப்படி இங்க வந்தான்? போட்டு கொடுத்துருவானே. கடவுளே, நீதான் காப்பாத்தணும். ஐயோ, இன்னைக்கு மாட்ட போற. என்ன? எங்க முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி போறீங்க? அப்பா கூப்பிட்டாரு. உங்களைய கூப்பிட்டாரு? அங்க பாருங்க யார் வந்திருக்கான்னு. இவரா? அச்சச்சோ, நாம இங்க இருக்கிற விஷயம் இந்த ஆளுக்கு எப்படி தெரிஞ்சது? அவன் ஆனந்தியை தேடி வந்திருக்கான். ஆனந்தியவா? நீங்க போய் முன்னாடி நின்னு அப்ப குதிரைக்குள்ள இல்லன்னு நீங்களே காட்டி கொடுத்துறாதீங்க. வாங்க வாங்கண்ணே. நீங்க எப்படி இங்க? மாமா, இவரு பேரு மணி. ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இவரு இருந்தாரு. ஓ, அது மட்டும் இல்ல, கொலைக்காரங்கள நேர்ல பாத்திருக்காரு. சொல்லுங்கண்ணே, என்ன விஷயம்? இங்க பக்கத்துல தான் என் பொண்ணு வீடு இருக்கு. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவங்கள பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வர வழியில ஒரு கடையில அந்த ஆக்சிடென்ட் பண்ண 2 பேரையும் நான் பார்த்தேன். என்னண்ணா, என்ன சொல்றீங்க? எந்த ஏரியால பாத்தீங்க? நம்ம ஏரியாவில தான் பார்த்தேன். என்ன பார்த்ததும் அவங்க பதட்டமாயி ஓடி போயிட்டாங்க. கண்டிப்பா அவங்க தானா? என்ன சார் இப்படி சந்தேகமா கேக்குறீங்க? ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்திருக்கேன். கண்டிப்பா அவங்க தான். அது எப்படிங்க? 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்ட பண்ணுனது யாருன்னு இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்க? அன்னைக்கு நடந்தது சாதாரண விஷயமா இருந்தா மறந்துருக்கும். ஆனா அன்னைக்கு அந்த அம்மா அடிபட்டு உயிருக்கு போராடினதும், கார்ல போதையில இருந்த அந்த ஆளும் அந்த காரை ஓட்டிட்டு வந்த அந்த பொண்ணும் இன்னும் என் கண்ணு முன்னாடியே இருக்காங்க. நாலு வருஷம் இல்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த 2 முகத்தை நான் மறக்கவே மாட்டேன். அண்ணா, இன்னொரு வாட்டி பார்த்தா அடையாளம் சொல்லுவீங்களா? நிச்சயமா சொல்லுவேன். ஆனா இனிமே அவங்களை எங்கம்மா பாக்குறது? ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு. அவர்கிட்ட அடையாளங்களை சொன்னா அவரு கரெக்டா வரைஞ்சிருவாரு. அதை வச்சு அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். நீங்க நாளைக்கு கொஞ்சம் வர முடியுமாண்ணா? கண்டிப்பா வரமா. தப்பே செய்யாம தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிற உங்களுக்கு உதவி செஞ்சா போற காலத்துல எனக்கு புண்ணியமாவது வந்து சேரும். கண்டிப்பா வரணும். போயிட்டு வர. சரிங்கண்ணா. என்ன பண்றது? இன்னைக்கு நல்ல வசமா மாட்டிக்கிட்டீங்க. அவங்க கிட்ட உங்களை பத்தி சொல்லாம கண்டிப்பா நான் விடவே மாட்டேன். என்ன ருத்ரா இது? அந்த ஆள் எங்களை கடையில பார்த்துட்டு நாங்க தான் கொலை பண்ணோம்னு சொன்னா. நாங்களும் அது இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுட்டு வந்துட்டோம். ஆனா அவ வீடு வரைக்கும் வந்து
ஆனந்தி வருண் கிட்ட இதெல்லாம் சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா தாக்ஷாயினி, ஆனந்தி உஷாராதான் அந்த ஆளுங்க கிட்ட மறுபடியும் அவங்கள பார்த்தா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு அவளோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு தானே வந்திருக்கா. அதனாலதான் அவ ஆனந்திக்கு ஃபோன் பண்ணி நேரா இங்கே வந்திருக்கான். ஆனந்தி ஏதோ ஆர்டிஸ்ட் இருக்காரு, அவரு அவங்களோட அங்க அடையாளங்களை சொன்னா படம் வரைஞ்சு கொடுத்துருவாரு, அதை வச்சு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னான். வருணும் கண்டுபிடிச்சு ஆகணும்னு தீவிரமா இருக்கான். நாளைக்கே அவனை கூட்டிக்கிட்டு போய் என்னையும் என் வீட்டுக்காரரையும் அடையாளம் சொல்லி அந்த ஆர்டிஸ்ட் கரெக்டா வரைஞ்சிட்டா நாங்க 2 பேரும் மாட்டிக்குவோமே. வாயும் வயிறுமா வேற இருக்கேன். ஏதாவது உண்மை தெரிஞ்சு ஜெயிலுக்கு போற நிலைமை வந்தா அப்புறம் நான் உயிரோடயே இருக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி நான் செத்துருவேன். ஹே, வாய் மூடுறியா? நான் தான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல, இந்த பயம் தான் இதான் நம்ம எதிரி. முதல்ல இதெல்லாம் தூக்கி போடு. அவ என்ன பெரிய துப்பறியும் சிங்கமா? அப்படியே படத்தை வரைஞ்சு கண்டுபிடிச்சு உங்க 2 பேருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு? இல்ல ருத்ரா, அவ இவ்ளோ தூரம் குற்றவாளி கண்டுபிடிக்க முயற்சி பண்றப்போ இதையும் செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம்? இத பாரு, ஆனந்தி செய்வா, செய்ய மாட்டான்லாம் நான் சொல்லல. ஆனா அதை செய்யறதுக்கு அவ உயிரோடவே இருக்க மாட்டான். மயிலே மயிலேனா இறகு போடாது, நாம தான் புடுங்கி எடுக்கணும். நாம ஏதோ பிரச்சனை பண்ணி அவளை இந்த வீட்டை விட்டு வெளியேற்றணும்னு நினைச்சோம். ஆனா எல்லாமே வீணா போச்சு. அதனால அவ உயிரோடவே இருந்தா நம்ம போட்ட எந்த திட்டமும் நிறைவேறாது. உன்னையும் சேர்த்தவ காட்டி கொடுப்பா. அதனால அவ கதையை முடிக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு படம் வரைய அந்த ஆளை கூட்டிட்டு போக அவ உயிரோட இருக்க மாட்டா. ருத்ரா, நீ ஏதாச்சும் பண்ணி என்ன காப்பாத்தணும். நீ கவலைப்படாத, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அவ உனக்கு மட்டும் எதிரி இல்ல, எனக்கு, என் அம்மாவுக்கு, எல்லாருக்கும் எதிரிதான். அதனால நம்ம மேல அவளுக்கு எந்த சந்தேகமும் வராம சைலண்டா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன், நீ தைரியமா இரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு, அவர்கிட்ட அடையாளங்களை சொன்னா அவரு கரெக்டா வரைஞ்சிருவாரு. ருத்ரா கிட்ட அந்த மணியை பத்தி அவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவ அந்த ஆனந்தி உயிரோட இருந்தாதான்னு கேஷுவலா பேசிட்டு போறா. ஆனந்திய கொன்னா மட்டும் அந்த நிர்மலத்தை விட்டுருவாங்களா? அந்த மணிய வர வச்சு படம் வரைய வச்சுட்டாங்கன்னா அப்ப நால மாட்டுவேன். அதனால இப்ப நான் எடுக்கிற முடிவுதான் கரெக்ட். வணக்கம்மா. யோ, சீக்கிரம் வரமாட்டியா நீ? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? அவசரமா அவஸ்தையும் உங்களுக்கு தாம்மா. எனக்கு என்ன இருக்கு? டிராபிக்ல வர வேணாமா? சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் ஒரு அட்ரஸ் தரேன், பேரு மணி. அவன் கதைய முடிக்கணும். ஏற்கனவே ஒருத்தன் கதையை முடிச்சதுக்கு பழிய தூக்கி வருண் மேல போட சொன்னீங்க. இப்போ இன்னொருத்தரா? வேணாமா, புலிவால பிடிச்ச கதையாயிருமா? யோ, எனக்கே அட்வைஸா? நான் பணம் கொடுக்கறேன், சொல்ற வேலையை மட்டும் செய். சரி, சொல்லுங்க, நமக்கு எதுக்கு ஊர் வம்பு? அந்த மணி இருக்கானே, அவ என்னையும் என் புருஷனையும் வர சொல்லி அடையாளம் காட்டுவேன்னு சொல்லியிருக்கான். அவன் ஆனந்தி சொல்றத கேட்டு போலீஸ வர வச்சு அதை செஞ்சிருவான். நீங்க என்ன பண்றீங்க? உடனே போய் போலீஸ் வந்திருக்காங்க, ஆனந்தி உங்களை உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு எப்படியாச்சும் அவனை கூட்டிட்டு வந்துருங்க. அவன் வரமாட்டேன்னு சொன்னா? எங்க சித்திக்கிட்டே போலீஸ் மாதிரி நடிச்சு நம்ப வச்ச நீங்க இதை செய்ய முடியாதா? போங்க மிஸ்டர் தர்மலிங்கம், கூட்டிக்கிட்டு போய் அவன் கதையை முடிங்க. ஓகே மேடம், நான் முடிக்கிறேன். எப்படி? அதெல்லாம் சீக்ரெட் மேடம். பட் அமௌண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகுமே, ஏன்னா இதுக்கு எக்ஸ்ட்ரா ஆளுங்க தேவைப்படுவாங்க மேடம். அமௌண்ட் எல்லாம் ஒரு மேட்டரே இல்ல, எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோ. ஆனா காரியத்தை கச்சிதமா முடிக்கணும். கவலைப்படாதீங்க, அவனோட டெட் பாடி போட்டோவை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். எனக்கு அவனோட போட்டோவும் அட்ரஸும் அனுப்பி வைங்க.
ஆள் கொஞ்சம் மோட்டாவா தான் தெரியறான். அதனால கொஞ்சம் கூடுதலா ஆட்கள் தேவைப்படுமே. யோ கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பியா. எல்லாத்தையும் கரெக்டா முடிச்சிடுறேன் மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.